எல்லாருக்கும் வணக்கம். இனிமே வரக்கூடிய சில பதிவுகளில் வந்து நம்ம வாழை விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது எந்தெந்த வாழைகள் வந்து எவ்வளோ நாளில் வந்து குலை வரும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாளில் வந்து அந்த குலைகள் வந்து விளையும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் வெரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிகப்பு வாழையை பற்றி பேச போகிறோம், அதாவது செவ்வாழையை பற்றி பேச போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அந்த வாழை கன்று எப்போ பிடுங்கணும் அப்படின்னு சொன்னால், பிடுங்கி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், அதாவது வாழை குலை வெட்டினதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லே, ஒரு வாரம் 10 நாள்லேயே நம்ம வந்து எவ்வளோ குயிக்காக பிடுங்கி எடுக்க முடியுமோ அவ்வளோ குயிக்காக வந்து வாழை கன்றுகளை பிடுங்கி எடுக்கணும். இப்போ ரொம்ப நாள் ஆகிட்டு 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ரொம்ப நாள் வாழை குலையை வெட்டிட்டு கண்ணை பிடுங்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் வந்து கருப்பு ஏறிடும். தண்ணி சரியாக பாய்க்காமல் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கருப்பு ஏறிடும். அதுக்கப்புறம் வந்து விசேஷமாக அந்த கன்றுகள் வராது. அதனால் வாழை குலை வெட்டி கொஞ்ச நாள்லேயே வந்து நம்ம அந்த கன்றுகளை வந்து பிரித்து எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த வாழை கன்றுகளை எடுக்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், மேலே இருக்க மண்ணை வெரி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம தோண்டி எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த கண்ணை அசைச்சு பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், அந்த தாய் வாழைக்கும் இளம் கன்றுக்கும் எங்கே வந்து பிடிமானம் அதிகம் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக கன்று பிடுங்குற கோடாளி இது. இந்த கன்று பிடுங்குற கோடாளியை வச்சு கரெக்டாக அந்த இடத்துல நம்ம வந்து பள்ளம் தோண்டி இந்த மாதிரி பிடுங்கி கரெக்டாக எங்கே வந்து பிடிமானம் இருக்கோ அங்கே பிடுங்கி அதை எடுக்கணும். அப்படி எடுத்தால் அந்த அண்டிகளில் வந்து சேதம் வராது. அந்த கீழே இருக்க பகுதியை வந்து அண்டின்னு சொல்லுவோம், உரின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து சேதம் வராது. அதுக்கப்புறம் வந்து அப்படி அண்டியில் வந்து சேதம் இல்லாமல் இருந்தாலே அந்த கன்று வந்து நல்லா வரும். அதே மாதிரி தரமான கன்று பார்த்து நம்ம பிடுங்கணும். சில இது வந்து கன்று வந்து சின்னதாக இருந்தாலும் கீழே இருக்க அண்டி வந்து பெருசாக இருக்கும், அதாவது அந்த உரி வந்து பெருசாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நம்ம அந்த வாழைக்கன்று நல்லா வளர்ந்து தழுத்து வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ரொம்ப கட்டையாகவும் வந்து அந்த கண்ணை வெட்டக்கூடாது. ஒரு நார்மலாக அந்த கண்ணை அருவாளை வச்சு வெட்டிட்டு சைடில் இருக்கிறத வந்து சைடில் இருக்க வேரெல்லாம் செதுக்கி எடுத்துடணும். ஸோ இன்கேஸ் கருப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கருப்பு மாதிரி ஒரு நோய் மாதிரி மேலே அப்படி கவர் பண்ணி இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து அந்த அருவாளால் செதுக்கி நம்ம அதை போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நடவு செய்யணும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நட்டோம் அப்படின்னு சொன்னால் 100% வந்து வாழை குலை வரும். நல்லா பழுது இல்லாமல் வாழை வந்து குலை வரும். ஸோ பழுது அப்படிங்கிறது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 கன்று போடுறோன்னா ஒரு 80 கன்று தழுத்து வரும், 20 கன்று பழுது போயிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். நல்ல தரமான கன்றை பார்த்திங்கன்னா அந்த பழுதுகள் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல தரமான கன்றை பிடுங்கி இதை நடவு செய்யணும். ஸோ அதை ஃபர்தராக பார்ப்போம்.